ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த உலகத்தில் ரொம்பவே அழகான பறவைகள் நிறைய இருக்குது. சில பறவைகள் அழகாகவும் அன்பாகவும் பழகும். பட் ஒரு சில பறவைகள் நம்ம பக்கத்தில் நின்னாலே நம்மளை கொன்று போட்டுரும். தமிழ்நாட்டில் இருக்க மீசை நாரையிலிருந்து ஆஸ்திரேலியாவில் இருக்க கெசௌரி மாதிரி வேட்டைக்கார பறவைகள் நிறைய இருக்குது. கருணையே இல்லாத ஆபத்தான 10 பறவைகளை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 10th பிளேஸில் இருக்கிறது ஹெரிங்கல். இதை தமிழில் ஹெரிங் கழுகுன்னு சொல்லுவாங்க. இது ஒரு சீகல் வெரைட்டி பறவை. இது மோஸ்ட்லி கடற்கரைகளில் தான் அதிகபட்சமாக காணப்படுது. இந்த உலகத்திலேயே மிக ஆபத்தான பறவைகளில் இதுவும் ஒன்று. இதோட உடம்பு வெள்ளை கலரில் இருக்கும். சிறகுகள் சாம்பல் கலரில் இருக்கும். மூக்கு எல்லோ கலரில் இருக்கும். இது மோஸ்ட்லி யூரோப், நார்த் அமெரிக்கா அப்புறம் அட்லாண்டிக் கடற்கரைகளில் தான் அதிகமாக காணப்படுது. இந்த பறவை மனிதர்களை நேரடியாக தாக்கும். மனிதர்கள் கிட்ட உணவு இருந்தால் அதை பறிக்க அவங்க கையில இருந்து அதை பிடுங்கும். சில நேரத்தில் குழந்தைங்க கிட்ட இருந்து கூட பிடுங்கும். உணவுக்காக இது குரூப்பாக இருந்து கூட மனுஷங்களை தாக்கும். ஐஸ்கிரீம், ஃபிஷ், சிப்ஸ், சாண்ட்விச் எதுவாக இருந்தாலும் பிடுங்கிடும். பீச்சில் இதுங்களுக்கு பயந்து சில இடத்துல ஹெரிங்கல்ஸ் அட்டாக் ஜோன்னு எச்சரிக்கை போர்டு வச்சிருக்காங்க. ஹெரிங்கல்ஸ் வீட்டு கூரைகளில் கட்டடங்கள் மேலே கூடு கட்டி வாழுதுங்க. கூடு பக்கத்தில் யார் போனாலும் அவங்கள கொத்தும். மேபி கூட்டில் குட்டிங்க இருந்தால் ரொம்ப ஆக்ரோஷமாக தாக்கும். நிறைய மனுஷங்களுக்கு ஹெரிங்கல்ஸ் தாக்கிடுமோ அப்படின்ற பயத்திலேயே ஹெரிங்கல் ஃபோபியா வந்திருக்கு. இதுங்க ஒரு ஆபத்தான பறவை தான். பட் நம்ம அதுங்க கிட்ட எப்படி நடந்துக்கிறோமோ அப்படிதான் அதுங்களும் நம்ம கிட்ட நடந்துக்கும். உணவை வெளியே காட்டாம அதுங்க கூடு பக்கத்துல போகாம இருந்தா அதுங்க நம்மள தாக்காது. 9th பிளேஸ்ல இருக்கிறது ஆஸ்திரேலியன் மேக்பை. இந்த பறவை சில நேரத்துல நம்ம கிட்ட பாசமா இருக்கும், சில நேரத்துல நம்மளை பயமுறுத்தும். ஆஸ்திரேலியாவில் இருக்க முக்கியமான பறவைகள்ல இதுவும் ஒன்று. ஆஸ்திரேலியன் மேக்பை பிளாக் அண்ட் ஒயிட் கலர்ல சின்ன கண்ணோட பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். பட் ரொம்ப ஆபத்தான பறவை. ஆஸ்திரேலியாவில் நகரத்துலையும் கிராமத்துலையும் மரங்கள் இருக்க பார்க்கில், வீட்டு தோட்டத்தில், ஸ்கூல் கேம்பஸில் எல்லா இடத்துலையும் இதுங்க இருக்கும். இது மனிதர்களை தாக்கும். ஒவ்வொரு வருஷமும் ஸ்ப்ரிங் சீசனில் ஆகஸ்ட்ல இருந்து அக்டோபர் வரைக்கும் இதுங்களுக்கு ஸ்வூப்பிங் சீசன் சொல்லுவாங்க. இந்த டைமில் அதுங்களோட கூட்டையும் அதுங்களோட குட்டிகளையும் காப்பாற்ற மனிதர்களை தாக்கும். மக்கள் சைக்கிளில் போகிறப்போ, நடக்கிறப்போ, நிற்கிறப்போ எப்பவுமே தாக்கும். இதோட வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். இது ரொம்ப புத்திசாலியான பறவை. யாராவது ஒரு வாட்டி அதோட கூட்டை கலைக்க வந்தால் அவங்க முகத்தை நல்லா ஞாபகம் வச்சுட்டு நெக்ஸ்ட் டைம் அவங்க வரப்போ அவங்கள தாக்கும். பெண் மேக்பை சின்னதாக இருக்கும், ஆண் மேக்பை பெருசாக இருக்கும். இதுங்களோட கண்கள் ரெட் அப்படி இல்லைன்னா பிங்க் கலரில் இருக்கும். ஆஸ்திரேலியன் மேக்பையில் 9 வகைகள் இருக்குது. இது மோஸ்ட்லி இடம் மாறாது, ஒரே இடத்துல தான் வாழும். இதுங்க ஓம்னிவரஸ் பறவைகள். வெஜ்ஜும் சாப்பிடும், நான்வெஜ்ஜும் சாப்பிடும். சில நேரத்தில் மேக்பை அதோட சிறகுகளை விரிச்சு சூரிய ஒளி படுற மாதிரி படுத்துக்கும். இதனால் அதுங்க உடம்புல இருக்க பாரசைட் செத்து போய் க்ளீனாக இருக்குங்க. ஆஸ்திரேலியன் மேக்பை ஸ்வூப்பிங் சீசனில் மனிதர்களை தலையில் தாக்கும். சில டைம் முடிய பிடிச்சி இழுக்கும், கண்ணில் கூட தாக்கும். அப்புறம் பைக்கில் போகிறப்போ எச்சரிக்காமல் தாக்கும். ஆஸ்திரேலியாவில் நிறைய இடத்துல மேக்பை ஸ்வூப்பிங் ஜோன் அப்படின்னு போர்டு வச்சுருப்பாங்க. இதுங்க ரொம்ப புத்திசாலி. ஒரு வழியில் 3 வாட்டி போனால் போதும், லைஃப் லாங் அந்த வழியை மறக்கவே மறக்காது. 8th பிளேஸில் இருக்கிறது கிரேட் நார்தர்ன் லூன். இது ஒரு தனித்துவமான பறவை. இது சைலண்டாக இருக்கும், அதே சமயம் ஆபத்தான பறவை. தண்ணியில் நல்லா நீந்தும், ரொம்ப ஸ்வீட்டாக பாடும். ஒரு டேலண்டான பறவை. கிரேட் நார்தர்ன் லூன் அப்படி இல்லைன்னா காமன் லூன்னு இதை சொல்லுவாங்க. இது நார்த் அமெரிக்காவில் தான் அதிகபட்சமாக காணப்படுது. தண்ணியில் சூப்பராக மீனை பிடிக்கும். இதோட உடம்பு பிளாக் அண்ட் ஒயிட் கலரில் அழகாக இருக்கும். இதோட மூக்கு நீளமாக இருக்கும், கண்ணு ரெட் கலரில் இருக்கும். இது ஏரிகள்லையும் ஆறுகள்லையும் அதிகமாக காணப்படுது. இது ஒரு சைலண்ட் கில்லர். குளிர்காலங்களில் வெப்பநிலை தேடி ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் டிராவல் பண்ணுது. இதோட மூக்கு கத்தி மாதிரி இருக்கனால ஒரு மீனை கொடூரமாக கிழிச்சு முழுங்கும். சில சயின்டிஸ்ட் இதை பறக்கும் புலி மீன் வேட்டைக்காரன்னு சொல்றாங்க. இந்த பறவை மனிதர்களை கம்மியாக தான் தாக்குது. இதோட கூடு பக்கத்தில் யாராவது வந்தா அதை விட பெரிய உயிரினங்களை கூட தாக்கும். நிறைய இடத்துல படகுல இருந்து மனிதர்களை குத்தி இருக்குன்னு ரிப்போர்ட்ஸ் இருக்கு. தண்ணியில 60 அடி ஆழம் வரைக்கும் போயிட்டு வேட்டையாடும். கிரேட் நார்தர்ன் லூன் அதுங்களோட இடத்துல யாரையும் அனுமதிக்காது. மற்ற பறவைகளை கூட சில நேரத்துல கொன்னுடும். இதோட வாய்ஸ் நைட்ல கேட்டா ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும். ரொம்ப பயங்கரமா இருக்கும் இதோட வாய்ஸ். இதை சில இடத்துல கோஸ்ட் லேக் பேர்ட்னு சொல்லுவாங்க. கிரேட் நார்தர்ன் லூன் ஒரு அழகான கொடிய வேட்டைக்காரன். 7th பிளேஸ்ல இருக்கிறது செக்ரட்டரி பேர்ட். இந்த பறவையை சைலண்ட் ஹண்டர்னு சொல்லுவாங்க. இது மோஸ்ட்லி ஆப்பிரிக்கால தான் அதிகபட்சமாக காணப்படுது. இது தன்னோட நீளமான கால்களையும் கூர்மையான நகங்களையும் வச்சு அதோட இறைய பர்ஃபெக்டா தாக்கும். இது மேலே பறந்துட்டு இறைய தாக்கும் போதும் கீழே இருந்து இறைய தாக்கும் போதும் ஒரே அடியில இறைய கொண்டோம். இந்த பறவை வேட்டையாடும் போது மற்ற அனிமல்ஸ் கிட்ட பயந்து இறைய தூக்கிட்டு தனியா ஓடாது. மற்றவங்கள விரட்டிட்டு கொடூரமா வேட்டையாடும். இதுதான் அதோட ஹண்டிங் ஸ்டைல். ஒரு மின்னல் வேகத்துல துல்லியமா இறைய தாக்கும். அதனால தான் இந்த பறவை டெட்லி டேஞ்சரஸ் பேர்ட்ஸ் லிஸ்ட்ல இருக்கு. தன்னுடைய இறைய ஃபேஸ் டு ஃபேஸ் அட்டாக் பண்றனால தான் இது மற்ற பேர்ட்ஸை விட தனித்துவமா இருக்கு. இந்த பறவை அதோட இடத்துல மற்ற பறவைகளை உள்ள அனுமதிக்காது. மேபி மற்ற பறவைகள் பக்கத்துல வந்தா அதுங்களை அட்டாக் பண்ணும். இது மோஸ்ட்லி மற்ற பறவைகளை மாதிரி ரொம்ப பறக்காது. பட் அதுக்கு பதில் வேகமா நடக்கிற திறமை இதுக்கு இருக்கு. இது பாம்பு, சின்ன விலங்குகள், புழுக்களை தான் சாப்பிடுது. முக்கியமா விஷ பாம்புகளோட மிகப்பெரிய எதிரி இந்த செக்ரட்டரி பேர்ட் தான். இது மனிதர்களை தாக்காது. ஆனா அதோட குடியிருப்பு பகுதியில் மனிதர்கள் உள்ள நுழைஞ்சா மனிதர்களை தாக்கும். மேபி இது மனிதர்களை தன்னோட காலால தாக்கினா மனிதர்களோட எலும்பு கூட உடைய வாய்ப்பு இருக்கு. அழிந்து வரும் பறவை இனங்கள்ல இதுவும் ஒன்று. 6th பிளேஸ்ல இருக்கிறது பெரிகிரன் ஃபால்கான்.
இந்த உலகத்திலேயே ரொம்ப வேகமான அப்புறம் ரொம்ப பயங்கரமான பறவை பெரிக்ரைன் ஃபால்கான். இது ஜெட்டை விட வேகமா பறக்குது. மணிக்கு 400 கிலோமீட்டர் பறக்கும். அதே ஸ்பீட்ல டார்கெட் ஏரியா அட்டாக் பண்ணும். இதுதான் உலகத்துல இருக்க எல்லா அனிமல்ஸை விட ஃபாஸ்டஸ்ட் அனிமல். இதை மோஸ்ட்லி உயரமான கட்டிடங்கள்ல, மலை உச்சில, சில நேரத்துல நகரங்கள்ல கூட பார்க்கலாம். பெரிக்ரைன் ஃபால்கான் ஸ்டூப்பிங் டைவ் பண்ணும். அப்படின்னா தன்னுடைய எரை மேல 400 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட்ல எதிர்பாராத விதமா அட்டாக் பண்ணும். ஒரு மின்னல் வேகத்துல துல்லியமா இறைய கொண்டு போட்டுரும். இது ஒரு கொடூரமான பறவை. இதுக்கு பயம்னா என்னன்னே தெரியாது. எவ்வளோ பெரிய பறவையா இருந்தாலும் அதை துரத்திட்டு அந்த ஏரியாவை கைப்பற்றும். இப்படி பண்றனால தான் எல்லாரை விடையும் பவர்ஃபுல்னு காட்டும். யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல அதோட ஷார்ப்பான நகத்தையும் பெரிய சிறகுகள் வச்சு சடனா அட்டாக் பண்ணும். அதனால தான் டேஞ்சரஸ் டெட்லி பேர்ட்ஸ் லிஸ்ட்ல இதுவும் ஒரு கொடூரமான கில்லரா இருக்கு. இது ஒரு சிறந்த வேட்டைக்காரன். 100 மீட்டர் ஹைட்ல இருந்து இறைய பார்த்து துல்லியமா அட்டாக் பண்ணும். பறவைகள், சின்ன விலங்குகள், நாய், பூனை, சம்டைம்ஸ் மனிதர்களுக்கு கூட இது ஆபத்தை உண்டாக்கும். மனிதர்கள் இதோட கூடு பக்கத்துல போனா இது மனிதர்களை பயங்கரமா தாக்கும். 5th பிளேஸ்ல இருக்கிறது கிரேட் ஹார்ன்ட் அவுல். இது ஒரு சைலண்ட் நைட் கில்லர். இதோட குரலை கேட்டாலே ரொம்ப பயமா இருக்கும். இதை இருள் அரசன்னு சொல்லுவாங்க. இதோட வெயிட் 2ல இருந்து 5 கிலோ இருக்கும். ரெக்க 4.5ல இருந்து 5.5 லென்த் இருக்கும். ஹைட் 18ல இருந்து 25 அடி இருக்கும். இது ரொம்ப நல்லா வேட்டையாடும். இந்த பறவை தன்னுடைய ஷார்ப்பான நகத்தையும் ஷார்ப்பான அழகையும் வச்சு ஃபாஸ்டா வேட்டையாடும். கிரேட் ஹார்ன்ட் அவுலுக்கு நைட்ல தெளிவா கண்ணு தெரியும். சின்ன அசைவை கூட கண்டுபிடிச்சிடும். இந்த பறவை எலி, அணில், முயல் மாதிரி சின்ன அனிமல்ஸை ஈஸியா வேகமா கொண்டுடும். இதெல்லாம் தான் அதோட ஃபேவரட் ஃபுட். கிரேட் ஹார்ன்ட் அவுல் ஒரு ஆம்னிவரஸ் பேர்ட். இது தாவரங்களையும் சாப்பிடும், மாமிசமும் சாப்பிடும். இது ஒரு தனித்துவமான வேட்டைக்காரன். ரொம்ப குவைட்டா இருக்கும். இதுங்க குவைட்டா இருக்கனால இதோட காதுகள் ஷார்ப்பா சின்ன சவுண்டை கூட நோட்டீஸ் பண்ணும். இதோட கண் பார்வை துல்லியமா இருக்கும். இதனால அதோட வேட்டை ஈஸியா 1 நிமிஷத்துல முடிஞ்சிடும். இதோட ஹூ ஹூ குரலை கேட்டா மிருகங்களுக்கு மட்டும் இல்ல, மனிதர்களுக்கு கூட பயம் வந்துடும். மனிதர்கள் இதோட கூடு பக்கத்துல போனா மனிதர்களை இது தாக்கும். அதோட நகத்தை வச்சு கீறும். 4th பிளேஸ்ல இருக்கிறது ஹார்பி ஈகிள். இது அழகு, வேகம், கொடூரம் இது 3ம் சேர்ந்த ஒரு பறவை. சிங்கம் மாதிரி கம்பீரமா வானத்துல பறக்கும். இதோட முகம் பாம்பு மாதிரி, நகம் புலி மாதிரி, இதெல்லாம் சேர்ந்த பயங்கரமான வேட்டை மிருகம் தான் ஹார்பி ஈகிள். சவுத் அமெரிக்கால இருக்க மழைக்காடுகள்ல உள்ள சக்தி வாய்ந்த பறவை. இதோட ஹைட் 3.5 அடி, சிறகுகள் 7 அடி இருக்கும். வெயிட் 6 கிலோக்கு மேல இருக்கும். இதெல்லாத்தையும் விட அதோட நகங்கள் 5 இன்ச் நீளமா இருக்கும். ஒரு பெரிய கரடியோட ஸ்ட்ரென்த் இந்த பறவைக்கு இருக்கு. ஒரு மனிதனோட பாதி இடையில இருக்க குழந்தைய கூட இந்த ஹார்பி ஈகிள் ஈஸியா தூக்கிடும். மழைக்காடுகள்ல இந்த பறவை மங்கி, ஸ்லாத், இக்வானா, குட்டிமான் மாதிரி விலங்குகளை வேட்டையாடும். 2008ல பிரேசில் நாட்டுல ஒரு கிராமத்துல ஒரு சின்ன குழந்தை புல்வெளியில விளையாடிட்டு இருந்துச்சு. பக்கத்துல ஒரு மரத்துல ஹார்பி ஈகிள் இருந்துச்சு. கண் இமைக்கிற நேரத்துல அந்த பறவை இந்த குழந்தைய கொடூரமா தாக்கிருக்கு. உடனே அந்த குழந்தைய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் காப்பாத்திட்டாங்க. நாம எதிர்பார்க்காத நேரத்துல இந்த ஈகிள் தாக்கும். ஸோ நாம தான் எப்பவுமே எச்சரிக்கையா இருக்கணும். ஹார்பி ஈகிள் மோஸ்ட்லி மரங்கள் நிறைய இருக்க இடங்கள்ல தான் இருக்கும். இது சத்தமே இல்லாம சைலண்டா பறக்கும். ஹார்பி ஈகிள் குறி வச்சா அதுகிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. இதோட நகங்கள் பெருசா இருக்கும். மனிதனோட கை மாதிரி இறைய அதோட காலை வச்சு ஈஸியா தூக்கிடும். குழந்தைங்க, பெட் அனிமல்ஸ் இவங்களை கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். இல்லைன்னா ஹார்பி ஈகிள் ஈஸியா இவங்களை இரையாக்கிடும். ஹார்பி ஈகிளை நிறைய பேர் ஜஸ்ட் ஒரு நார்மல் பறவையா நினைக்கிறாங்க. பட் இதுங்க நார்மல் பேர்ட்ஸ் மாதிரி மனிதர்கள் கிட்ட பழகாது. மேபி சின்னதுல இருந்து ஹார்பி ஈகிளை வளர்த்தாலும் ஒரு நாள் இது வளர்த்தவங்களை கூட தாக்க வாய்ப்பு இருக்கு. ஹார்பி ஈகிளுக்கு மனிதர்களை விட 4 மடங்கு கண் பார்வை அதிகம். 200 அடி உயரத்துல இருந்து கீழே சின்னதா நகர்ற அனிமல்ஸை கூட பார்த்துடும். வானத்தில் இறங்கி வரும் நிழல், மரங்களில் மறைந்த மரணம், இப்படியெல்லாம் பழங்குடி மக்கள் ஹார்பி ஈகிளை புனிதமா வழிபடுறாங்க. ஹார்பி ஈகிள் பறவை மாதிரி பறக்கும். பட் தாக்குறப்போ சிங்கம் மாதிரி தாக்கும். ஹார்பி ஈகிள் அமேசான் மழைக்காடுகள்ல மட்டும்தான் இருக்கும். இதோட கூடு பக்கத்துல யார் போனாலும் அவங்கள இது பயங்கரமா உயிரை பணைய வச்சு தாக்கும். இதோட சத்தத்தை கேட்டா காடே சைலண்ட் ஆகிடும். 3rd பிளேஸ்ல இருக்கிறது ஈமு. உலகத்திலேயே ஆபத்தான பறவைகள்ல ஒன்று ஈமு. இதுதான் உலகத்திலேயே 2nd பெரிய பறவை. இந்த பறவை ஆஸ்திரேலியால தான் அதிகபட்சமா காணப்படுது. இதோட ஹைட் 6 அடி இருக்கும். வெயிட் 30ல இருந்து 60 கிலோ இருக்கும். இதால பறக்க முடியலனாலும் மணிக்கு 50 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓடும். ஒரே அடியில 3 பேரை கூட சாச்சிடும். ஈமு பறவைகள் அதுக்கு ஆபத்து வரும்னு தெரிஞ்சா குரூப்பா சேர்ந்து அட்டாக் பண்ணும். சின்ன பசங்களையும் செல்ல பிராணிகளையும் ஈமு பக்கத்துல விடக்கூடாது. அது ஆபத்துல தான் முடியும். ஒரு அடியில ஒரு மனுஷனை ஈஸியா கொண்டுடும். இதோட கால்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இதோட நகம் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். ஆஸ்திரேலியால 1932ஆம் ஆண்டு ஈமு வார்னு ஒரு வார் நடந்துச்சு. விவசாய நிலங்களை ஈமுக்கள் அழிச்சிட்டு இருந்துச்சு. ஸோ கவர்மெண்ட் ராணுவ வீரர்களை அனுப்பி ஈமுவை கட்டுப்படுத்த ஆர்டர் போட்டாங்க. பட் இந்த போர்ல ஈமு தான் ஜெயிச்சுச்சு. நிறைய ஆயுதம் வச்சிருந்தாலும் ராணுவ வீரர்களால 1000 ஈமுவை தான் அழிக்க முடிஞ்சுது. 20,000க்கும் மேல ஈமு அங்க இருந்து தப்பிச்சிடுச்சு. சில நாடுகள்ல ஈமுவை வீட்டுல வளர்க்க ட்ரை பண்றாங்க. பட் அது ஆபத்துல முடிஞ்சனால அந்த பிளானை கைவிட்டுட்டாங்க. ஈமு பசிக்காக இல்ல பயமுறுத்த தான் தாக்கும். உலகத்திலேயே ஈமு தாக்குதல் ஆஸ்திரேலியால வருஷத்துக்கு 100ல இருந்து 150 விபத்து ரெக்கார்ட் ஆகியிருக்கு.
ஈமு ஒரு பறக்க முடியாத பறவையா இருந்தாலும் இதுங்களோட சக்தி, மனநிலை, அப்புறம் திடீர்னு தாக்குற இயல்பு இதெல்லாம் தான் ஈமுவை உலகத்திலேயே ஆபத்தான பறவைகள்ல ஒண்ணா மாத்துது. செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறது ஆஸ்ட்ரிச். அதிக வேகத்தோட அதிரடியாக தாக்கும் பறவை. ஆஸ்ட்ரிச்சோட ஒரே அடியில ஒரு மனுஷனை கொண்டு போட்டுரும். இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பறவை ஆஸ்ட்ரிச் தான். இதோட உயரம் 9 அடி, வெயிட் 150 கிலோ இருக்கும். இது மணிக்கு 70 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓடும். இதோட கழுத்து நீளமா, அலகு ஷார்ப்பா இருக்கும். இதோட கால்கள் தான் ரொம்ப ஆபத்தானது. இதோட காலை வச்சு தான் எப்பவும் தாக்கும். ஆஸ்ட்ரிச் ஒரு டிஃபென்சிவ் கில்லர். யாராவது அதை தாக்க வந்தா பின்வாங்காம அவங்கள தாக்கி அது வெற்றி பெறும். இதோட நகம் 10 சென்டிமீட்டர் நீளமா வளரும். இந்த நகம் தான் இதோட பயங்கரமான ஆயுதம். இது ஸ்ட்ராங்கா தள்ளினா மனுஷனை கீழே தள்ளிடும். வயிற்றுல இல்ல மார்பிள தாக்குனா கண்டிப்பா மரணம் தான். ஆஸ்ட்ரிச் மோஸ்ட்லி ஆப்பிரிக்கால சவன்னா பாலைவனங்கள்ல தான் அதிகபட்சமா காணப்படுது. ஆஸ்ட்ரிச்சோட ஒரு கிக்கில் எலும்பே உடஞ்சிடும். ஆஸ்ட்ரிச் எப்ப தாக்கும்னு சொல்லவே முடியாது, திடீர்னு தாக்கும். நம்பர் 1 ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது கெசோவேரி. இதுதான் இந்த உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப ஆபத்தான பறவை. ஆஸ்திரேலியா அப்புறம் பப்புவா நியூ கினி இந்த இடத்துல தான் கெசோவரி அதிகபட்சமா காணப்படுது. இதோட ஹைட் 6 அடி இருக்கும். வெயிட் 60 கிலோக்கும் மேல இருக்கும். இதெல்லாம் பறக்க முடியலனாலும் மணிக்கு 50 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓடும். இதோட காலில் 3 பெரிய விரல்கள் இருக்கு. அதுல ரொம்ப நீளமா கத்தி மாதிரி ஷார்ப்பான நகம் ஒன்று இருக்கும். அந்த நகம் 12 சென்டிமீட்டர் நீளமா இருக்கும். இந்த நகம் தான் அதோட மிகப்பெரிய ஆயுதம். கெசோவேரி பார்க்க ரொம்ப சைலண்டா இருக்கும். பட் ஒரு செகண்ட்ல ரொம்ப பயங்கரமா தாக்க ஆரம்பிச்சிடும். அதோட இடத்துல யார் பக்கத்துல வந்தாலும் முன்னெச்சரிக்கையே இல்லாம திடீர்னு தாக்கும். இதோட காலை வச்சு ஒரு குத்து குத்துனா மனுஷன் கண்டிப்பா செத்து போயிடுவான். அதோட காலால வெறித்தனமா ஸ்ட்ராங்கா தாக்கும். இப்படி தாக்குறனால எலும்பு உடஞ்சிடும், ரத்தம் கொட்ட ஆரம்பிச்சிடும். 2003 குயின்ஸ்லாண்ட்ல இருக்க ஒரு இடத்துல கெசோவேரிக்கு சாப்பாடு கொடுக்க ஒருத்தர் போனாரு. எதிர்பாராத நேரத்துல அந்த பறவை அவரோட தலையில பாஞ்சு கால் நகத்தால தாக்கியிருக்கு. அவரை பலத்த காயங்களோட அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்க. 2019 75 வயசு முதியவர் பின் கார்டன்ல கெசோவரிய வளர்த்து வந்தாரு. ஒரு நாள் எதிர்பாராத விதமா அந்த பறவை அவரை தாக்குச்சு. அவர் அந்த இடத்துலயே செத்து போயிட்டாரு. கெசோவேரி பக்கத்துல போறதே ரொம்ப ஆபத்தான ஒண்ணு. கெசோவேரிய த வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ் பேர்ட்னு சொல்றாங்க. இது நிஜமாவே ஒரு லிவிங் டைனோசர் தான். கெசோவேரி காய்கள், பழங்கள், பூக்கள் தான் சாப்பிடும். சில நேரத்துல சின்ன உயிரினங்களையும் சாப்பிடும். இதுங்க நல்லா நீச்சல் அடிக்கும். ஆறுகள், ஏரிகள், கடல்ல கூட ரொம்ப நல்லா நீந்தும். கெசோவேரி தாக்கும்போது ஒரு ஜம்ப்ல 2 காலை வச்சு தாக்கும். ஆஸ்திரேலியால ஒவ்வொரு வருஷமும் கெசோவேரி தாக்கின ரெக்கார்ட் பதிவாகிருக்கு. இதுங்க குழுவா வாழாது, தனியா தான் வாழும். இதுங்களுக்கு தீவுகள் இல்லைன்னா பசுமையான காடுகள் தான் ரொம்ப பிடிக்கும். ஆஸ்திரேலியால கெசோவேரி வாழ்ற பிளேஸ்ல டேஞ்சரஸ் கெசோவேரின்னு எச்சரிக்கை போர்ட்ஸ் வச்சிருப்பாங்க. இந்த வீடியோல டாப் 10 டெட்லி டேஞ்சரஸ் பேர்ட்ஸ் பத்தி பார்த்தோம். இந்த பறவைகள் பக்கத்துல கூட போயிடாதீங்க. இதுங்க நம்ம வாழ்க்கையவே கேள்விக்குறியா மாத்தக்கூடிய ஆபத்தான பறவைகள். இதுல எந்த பறவையை நீங்க நேர்ல பாத்திருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு ஜஸ்ட் தமிழ் ஃபேக்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னோட வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அடுத்த வீடியோல மீட் பண்ற வரைக்கும் see you, டாடா, பாய்.